ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பவுண்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ரொம்ப சூப்பரான சாக்லேட் ரெசிபி. அதுவும் இதை வந்து வீட்டில் உள்ள பொருளை வச்சு எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து நான் வந்து 1/2 கப் துருவன தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக டெசிகேட்டட் கோகோனட் கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்திங்கன்னா வறுக்க தேவையில்லை. இப்போ இதை வந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து 1/4 கப் சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதில் வந்து ஒரு 1/2 கப் பால் வந்து சேர்த்துக்கிறேன். 1/2 கப் தேங்காவுக்கு 1/2 கப் பால், 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கணும். தேங்காயில் வந்து பால் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் கெட்டி ஆகும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வந்து நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம பவுண்டியை வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் வந்து மாற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த பவுண்டியை ரவுண்ட் ஷேப்பில் தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி தான் சர்க்கிள் ஷேப்பில் ரோல் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஷேப் வந்து நல்லா செட் ஆகணும். அதனால் நான் வந்து இதை 15 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம தேங்காய் ஸ்டஃபிங் வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. நான் இப்போ இது சாக்லேட் கூட கோட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் வந்து சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், மில்க் சாக்லேட்டை. இப்போ இந்த வந்து கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கோட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 15 நிமிஷம் இதை வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பரான பவுண்டி சாக்லேட்டை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய்.